இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி எப்படியோ கார்த்தியை காப்பாற்றிட்டாங்க. கள்ள நோட்டெல்லாம் ஒழிச்சு வச்சு வந்த போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி. இதெல்லாம் பார்த்த பிரியாவுக்கு செம்மக்கமும் வருது. இதை எப்படியாவது சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மேடம் இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கள்ள நோட்டெல்லாம் ஒழிச்சு வச்சேன். ஆனால் உங்கள் பொண்ணு ரேவதி அந்த கள்ள நோட்டை எடுத்து வேற இடத்துல வச்சுட்டா. இல்லைனா இந்நேரம் கார்த்தி ஜெயில தான் இருந்திருப்பான். இப்போ கண்டிப்பாக என்னால் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்ல. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சரி விடு பிரியா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தியோட கேபினுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் ஈவினிங் வந்து ஒரு பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி என்ன பரிகாரம் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஏதோ மாலை பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டா என் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் சார் நான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி நான் வந்து உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு ரேவதி சொல்கிறாங்க, வேணாம் சார் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிட்டு நம்ம கார்த்தி போகிறாங்க. இதை பார்த்ததுமே பிரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, மேடம் ரேவதி கார்த்தியோட தான் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த ரேவதிக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு அந்த எம்டி கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து காரில் ரேவதி கூட போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கார்த்தி கையில் போட்டிருக்க ரிங்கே பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கின ரிங் மாதிரி இருக்கே, பேசாமல் நம்ம கேட்டுருவோமா, நீங்கள் தான் என்கேஜ்மெண்ட்டில் எனக்கு ரிங் போட்டு விட்டதான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிச்சுட்டு வர. அப்போ தான் ரேவதி நினைக்கிறாங்க, வேணாம் அந்த மாதிரி ரிங் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் விட்டுடுறாங்க. இந்த நம்ம கார்த்தி ரேவதியை வீட்டில் ட்ராப் பண்ணப்ப நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சார் அதான் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிக்க, நீங்கள் என்னென்னா என்னை போக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நான் கட்டிக்க போகிற ஒரு பார்த்தா தப்பாக எடுத்துப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அதனால என்ன, அவர் தப்பாக எடுத்துக்கிட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, என்னது இது நம்ம என்ன கேட்டாலும் இவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி குழப்பத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்ததுக்கு அப்புறம் சாமுண்டீஸ்வரி சந்திரா எல்லாரும் சேர்ந்து ரேவதி தான் வந்துட்டால, வாங்க பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு மனசுலாம் ஒரே சந்தேகமா இருக்கு, எதுக்காக அத்தை திடீர்னு ரேவதிக்கு பரிகாரம்லாம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் பக்கத்துல இருக்கிற நகை கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க, இவங்களை உங்களுக்கு தெரியுமா, இங்க ஏதாச்சும் வாங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோவை காட்டி கேட்க அங்க வேலை செய்யற பொண்ணு சொல்றா, ஆமா சார் இவங்க வந்து ஒரு நகை வாங்கிட்டு போனாங்க, அது தாலி தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, எதுக்காக தாலி வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இளையராஜா கால் பண்றாங்க. கார்த்தி கிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ள உன் அத்தை சாமுண்டீஸ்வரியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன், அவங்களும் சின்னத்தையும் சேர்ந்து மாலையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, ஆனா எதுக்காக வாங்கிட்டு போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இது ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இளையராஜா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா நம்ம ஆஃபீஸ்க்கு போலீஸ் திடுதுப்புன்னு வந்துட்டாங்களா, அந்த டென்ஷன்ல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் மாப்பிள்ள, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீ போயிட்டு ரேவதியை சீக்கிரமா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கு சந்தேகம் என்ன அதிகமாகுது, கண்டிப்பா இவங்க ரேவதிக்கும் மருத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த கோயிலுக்கு போறாங்க. இந்த சைடு நம்ம மயில்வாகனம் ரோகிணி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க, எதுக்காக திடீர்னு இந்த மாலை தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை இப்படி பரிகாரம் பண்ண வந்திருக்காங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் நம்ம மயில்வாகனம் வந்து கேட்குறாங்க, அத்தை நீங்க எதுக்காக ரேவதிக்கு பரிகாரம் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரத்த சொந்தம் இல்லாத ஒருத்தர் தான் ரேவதி கழுத்துல இந்த மாலையை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை நம்ம ரேவதி கேட்ச் பண்ணிட்டாங்க. என்னது இது, அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ ரத்த சொந்தம் இல்லாதவங்க தான் என் கழுத்துல மாலை போடணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ரத்த சொந்தம் இல்லாதவங்கன்னு பார்த்தா நம்ம எம்டி மட்டும் தான் என்னோட ரத்த சொந்தம் கிடையாது, மற்றபடி கார்த்தி என்னோட அத்தை பையன் தானே, அவர் எதுக்கு மாலை போட முடியும் என் கழுத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அங்க மருந்து நின்று ரேவதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஐயர்கிட்ட சொல்றாங்க, ஐயரே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்ல. அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், என் கழுத்தில் ரத்த சொந்தம் இல்லாதவங்க தானே மாலையை போடணும்,
அப்போ கார்த்தி என்னோட அத்தை பையன் தானே, அவர் எப்படி என் கழுத்துல மாலையை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு நம்ம சாமுடிச்சேரிக்கு. இதை கேட்டதுமே நம்ம சாமுடிச்சேரிக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிருச்சு. அப்பதான் நம்ம மயில் வாகனம் இந்த பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ஆமா ரேவதி நீ சொன்னது கரெக்டு தான், இதோ நிற்கிறாரே கார்த்தி, அவரு வேற யாரும் இல்லை உன்னோட அத்தை பையன், அப்பனா அவர் உன்னோட ரத்த சொந்தம் தானே, அவர் உன் கழுத்துல மாலை போட சான்ஸே கிடையாது, அதனால வேற வழி இல்லை, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த அந்த எம்டியை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் சொல்ல உடனே நம்ம ரேவதி சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, ஆமாம்மா மாமா சொல்றது கரெக்டாக தானே இருக்கு, என்னோட எம்டி கண்டிப்பா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வருவாரு, அவர் வந்து என் கழுத்துல மாலையை போட்டா கண்டிப்பா எனக்கு மாலை தோஷம் போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரேவதி செல்போன் எடுத்துட்டு ஓடுறாங்க. நம்ம கார்த்திக்கு கால் பண்றாங்க. நம்ம கார்த்திக் கால் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க, என்னாச்சு ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, சார் எனக்கு மாலை பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், ஆனால் ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு தான் என் கழுத்துல மாலை போடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் கட்டிக்க போறவர் என்னோட அத்தை பையன், அவர் என் கழுத்தில் மாலை போட்டால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து முழுமையடையாது, அதனால நீங்கள் கொஞ்சம் வந்து என் கழுத்தில் மாலையை போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்டதுமே கார்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு பக்கம் நம்ம சாமுடிச்சேரிக்கலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே தலை சுற்றி போய் நிற்கிறாங்க. என்ன சந்திரா நம்ம ஒன்று பண்ண இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்த நம்ம முன்னாடியே யோசிக்காமல் போயிட்டோமே, இந்த மருது அத்தை பையன்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்கோம், இப்போ நம்ம ரேவதியை எப்படி சமாளிக்கிறது, அவர் ரொம்ப கிளவராக யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சேரி வந்து சந்திரா கிட்ட சொல்லி புலம்புறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, விடுக்கா அந்த கார்த்தி இங்க வரமாட்டான், நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு சாகு சொல்லி மருத ரேவதி கழுத்துல மாலையை மாட்ட வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் சூரியகலா சந்திரகலா நம்ம சாமுடிச்சேரி எல்லாரோட முகத்தையும் பார்க்கணுமே அப்படியே ஆடலை அந்த மாதிரி தான் அவங்க அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சூரியகலா வந்து கார்த்தியை பார்த்துட்டுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம மயிலுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இது இந்த சூரியகலா கார்த்தியை பார்த்ததுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா, என்னமோ சரி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ரோகிணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வராங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி பரிகாரம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லை சார் இனிமேல் தான் பரிகாரமே ஆரம்பிக்க போகுது, உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாங்க, ஓ தாராளமாக பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சாமுடிச்சேரி சந்திரா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த மாலையை கையில் வாங்குறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, ஐயரே நீங்க மந்திரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே மயில் ராஜராஜன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் ரேவதி உன்னோட பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷப்படுறது நாங்களா தான் இருப்போம், ஐயரே அதான் வந்துட்டார்ல நீங்க எதுக்காக இன்னும் மசமசன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா மந்திரத்தை ஓதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயரும் மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி மசம் நின்றுட்டு இருக்க, இப்ப என்ன பண்றது, கார்த்தி வேற கையில மாலையோட நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. கார்த்திக்கு சிரிப்பு தாங்க முடியல, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயர் வந்து சொல்றாங்க, சீக்கிரம் இந்த பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு மயில்வாகனம் வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, என்னத்த நம்ம கரெக்டா தேடிக்கிட்டு இருந்த ஆள் கிடைச்சிட்டார்ல, அப்புறம் எதுக்காக மூச்சு தொங்க போட்டுட்டு இருக்கீங்க, எம்டியை சீக்கிரமா ரேவதி கழுத்துல மாலையை போட சொல்லுங்க, அப்பதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாலை தோஷம் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி கரெக்டா மாலையை போட வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சாமுடிச்சேரி வந்து இந்த வாட்டி நம்ம தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கார்த்தி மாலை போடுறத தடுக்க தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்லி இந்த பரிகாரம் இப்போ வேணாம் அப்போ வேணாம் சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து மாலை போட விடாம தடுத்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். என்னதான் நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுமையா பொறுத்து பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.